எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம தோட்டத்தில் பொங்கல் வச்ச வீடியோ தாங்க இது. பட்டி பொங்கல், அதாவது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு காலையில் நம்ம பொங்கல் வச்ச வீடியோ தாங்க இது. ரொம்ப சாரிங்க, அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாமே பொங்கலுக்கு தேவையானது, சாமி கும்பிட்றதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்தாந்து வச்சுட்டு நாங்கள் கல் கூட்டி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே தோட்டம் அப்படிங்கிறதுனால விறகு தோட்டத்திலே இருந்துச்சுங்க. கல்லெல்லாம் கூட்டிட்டு இப்போ எல்லாம் எடுத்து வச்சு நான் பொங்கலுக்கு எல்லாம் அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்குள்ளே பொங்கல் பானையும் திருநீர் மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சுங்க. ரெடி பண்ணி பொங்கல் பானை அடுப்பில் வச்சு நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நமக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் தந்துட்டுருக்கிற இயற்கைக்கு கோடான கோடி நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க. அப்படிப்பட்ட இயற்கைக்கு நன்றி சொல்கிறக்கே உரித்தான முக்கியமான நாள் அப்படின்னா அது இந்த பொங்கல் திருவிழாங்க. இந்த அன்னைக்கு இயற்கைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையோட முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்குமே நம்ம நன்றி சொல்கிற முக்கியமான நாள் அப்படின்னா அது பொங்கல் திருவிழாங்க. அனைத்துக்குமே மிக ஆதாரமான மிக முக்கியமாக இருக்கிற உயிர் நாடி அப்படின்னா அது இயற்கை தாங்க. அந்த இயற்கைக்கு நன்றி சொல்கிற மிக முக்கியமான நாள் இந்த பொங்கல் நாளுங்க. அதனால் இங்கே தோட்டத்துலேயும் பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறக்காக தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் இங்கே பொங்கல் வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் நம்ம மாட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிறக்காக காலையில் ஆடு மாடெல்லாம் கழுவி முடிச்சுட்டு இங்கே தோட்டத்தில் பொங்கல் வச்சுட்டு போயிடலான்னு வந்துட்டோங்க. இந்த மாதிரி முக்கியமான பாரம்பரிய பண்டிகைகளை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணுங்க. நம்ம தலைமுறைக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம தலைமுறையில் இதை நம்ம நிறையா செயல் ரீதியாக இந்த விஷயங்கள் இந்த விறகடுப்பில் தீயரிக்கிறது, பொங்கல் இதெல்லாம் நம்ம நிறையா பார்த்து வளர்ந்துருக்கோம். அதனால நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு இது எல்லாம் பார்க்குறக்கோ இது எல்லாம் ஒரு அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிறக்கோ நம்ம தான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. இந்த மாதிரி தினங்கள் அப்போது நம்ம அவங்கள கூடவே நிறுத்தி வச்சு இந்த விஷயங்களை அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை அவங்களே செய்ய வைக்கணும். அப்போ தான் அவங்க எல்லா விஷயமும் பார்த்து கற்றுக்குவாங்க. எல்லார்த்த விடவும் அனுபவமே சிறந்த ஆசானுங்க. அதனால அனுபவ ரீதியாக ஒன்று அவங்கள கற்றுக்க வைக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயங்க. கல்வி நிறையா கற்றுக்குறாங்க இப்போ இருக்கிறங்கிறத தாண்டி இந்த மாதிரி பாரம்பரிய விஷயங்களையும் நம்மளுடைய முன்னோர்களுடைய பெருமைகளையும் பற்றி நம்ம அடிக்கடி குழந்தைகளுக்கு சொல்லிட்டு வாங்க. அவங்க இதெல்லாம் கற்றுக்க வைங்க. கிட்ட நின்று இது எல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்கள செய்ய வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பாரம்பரிய விஷயங்களில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்கள மீறி கண்டிப்பாக வருங்க. அது அடுத்த தலைமுறை ஒரு ஆரோக்கியமான தலைமுறையாக இருக்க அது மிக முக்கியமான ஒன்றா இருக்குதுங்க. நம்ம கலைகளை அவங்களும் மதித்து நடப்பாங்க. நம்ம பாரம்பரியத்தை அவங்களும் சிறப்புகளை புரிஞ்சு நடப்பாங்கங்க. அதனால் சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைகளை பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி விறகடுப்பு இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருந்து அவங்களையும் கற்றுக்க வைங்க. அப்போ தான் அவங்களும் நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க. எல்லா அறிவுமே குழந்தைகளுக்கு தேவையான ஒன்றுங்க. எல்லாத்த விட நம்மளுடைய பாரம்பரிய பண்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. அப்போ தான் அவங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. நீங்கள் நிச்சயமாக உங்கள் குழந்தைகளுக்கு இதெல்லாமே கற்றுக் கொடுங்க. ஆரோக்கியமான தலைமுறையை நாம் மீட்டெடுப்போங்க. இப்போது பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஏலக்காய் தூள் போட்டு கடைசியாக நெய் ஊற்றி பொங்கலை கிளறிட்டு நம்ம சாமி படையல் போட்டு சாமி கும்பிட்டுறலாங்க. தோட்டத்துக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இந்த தூவக்கால் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். அதாவது சாம்பிராணி போடுற அந்த கரண்டி எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேங்க. அதனால தென்னை மட்டையில் தலன் எடுத்து சாம்பிராணி போட்டு சூப்பராக நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க.
மஞ்சள் பிள்ளையார் வச்சு நாங்கள் வந்து தோட்டத்தில் இருக்கிற பூவை வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் பொங்கல் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தோட்டத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்பவே நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.